தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 5வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மிலே கனிகளை எதிர்பார்க்கிற தேவன். அவர் நம்மிலே வசனமாகிய விதையை ஊன்ற பண்ணி அவர் நல்ல கனிகளை தரும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எப்படி நல்ல கனிகளை கொடுப்பது என்கிறதான வார்த்தை கொண்டு கர்த்தர் தம்முடைய செய்தியை நம்மத்தில் பகிர்ந்திருக்கிறார். நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய செய்திக்கு ஆதாரமாக கொடுத்த வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 7 மற்றும் 8 வசனங்கள் நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின எபிரேயர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 7 மற்றும் 8 வசனங்கள். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்புண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கேற்றதுமாயிருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்கள் எல்லாரும் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்பட்டு நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பேசுவீராக. நம்முடைய சித்தத்தை மாத்திரம் பலமாய் ஆழமாய் முழுமையாய் நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 2 விதமான நிலங்களை குறித்து ஆவியானவர் எழுதியிருக்கிறார். விதைக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம், அது மட்டும் இல்லாமல் முட்களையும் களைகளையும் முளைப்பிக்கிற நிலம். 2 நிலத்திலுமே நல்ல தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. 2 நிலத்திலுமே தரமான விதைகள் விதைக்கப்பட்டது. 2 நிலமே பண்படுத்தப்பட்டு காவல் பண்ணப்பட்டது. ஆண்டவருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த நிலம்தான். ஆனால் ஒரு நிலத்தில் விதைக்கேற்ற நல்ல பயிர் முளைத்து வந்தது. அது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக இருந்தது. ஒரு நிலத்தில் விதையை வாங்கி கொண்டு அது களைகளையும் முட்களையும் முளைப்பித்தது. இதற்கு காரணம் என்ன? அந்த நிலத்தின் மீது தவறா, இல்லாவிட்டால் அதை பண்படுத்தினவர்கள் மீது தவறா என்பதை குறித்து இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவன் ஒவ்வொரு வாரமும் வசனத்தை விதைக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்திகள் மிகவும் ஆழமான செய்திகள், நல்ல வார்த்தைகளை, நல்ல வசனங்களை, விதையாகிய வசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற ஆண்டவர் நம்மிடத்துல நல்ல பயிர்களை எதிர்பார்க்கிறார். விதைக்கேற்ற நல்ல பயிர்களை நம்ம முளைப்பிக்கிறோமா, நல்ல கனிகளை கொடுக்கிறோமா என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் என்னதான் வசனம் கேட்டாலும், என்னதான் வார்த்தை கேட்டாலும், ஆனால் ஒரு சில பேருடைய வாழ்க்கையிலிருந்து முட்களும் களைகளும் முளைத்து எழும்புகிறது. இது தேவனுக்கு மிகவும் வருத்தமான ஒரு காரியத்தை அளிக்கிறது. எவ்வளவு நாட்கள் வசனத்தை கேட்டும், எவ்வளவுதான் தண்ணீரை குடித்தும், எவ்வளவுதான் அது பாதுகாக்கப்பட்டும் உரமிடப்பட்டும், அது களைகளையும் முட்களையும் முளைப்பித்து கொண்டிருக்கிற அந்த நிலத்தினுடைய முடிவு சுட்டெரிக்கப்படுவது என்று ஆண்டவராகிய தேவன் எச்சரிக்கிறார். இந்த காலவேளையில் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? தேவன் விதைக்கிற விதையின்படி அவருடைய நல்ல பலனை நாம் முளைப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாறாக நம்மிலிருந்து மற்றவர்களை காயப்படுத்துகிற முட்களும் களைகளும் முளைத்தெழும்புவதை குறித்து தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக ஒரு தலையின் மேலே முட்கிரீடம் வைக்கப்பட்டது. முள் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதான உடையதான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் முட்களை போல இருக்கக்கூடாது. மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என தேவன் விரும்புகிறார். யோவான் 15:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் என்னில் அதிக கனி கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்கிறார். பிதா மகிமைப்படும்படியாக நாம் அநேக கனிகளை கொடுக்கும்படியாக தான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக?
நாம் கனி கொடுக்கும்படியாக, அவரில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்முடைய நேசருக்கேற்ற ஒரு தோட்டம் இருந்ததை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன் அழகாக வர்ணிக்கிறார். அந்த தோட்டத்துக்கு எல்லாமே செய்கிறார் அந்த தோட்டக்காரன். அதுக்கு நல்ல வேலி அடைக்கிறார், நற்குல திராட்சை செடிகளை நடுகிறார், ஒரு ஆலயம் நடுகிறார், அதுக்காக பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். முடிவிலோ அது கசப்பான பழங்களை தந்தது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நம்மிருந்து வெளிப்படுவது நல்ல கனிகளா அல்லது கசப்பான கனிகளா, முட்களா, களைகளா என்பதை நாம் சோதித்து அறியும்படியாக தான் பரிசுத்த ஆவியார் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு விஷயம் கூட நம்ம யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னிலிருந்து என்ன வெளிப்படுகிறது? நான் எப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறவளாக இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளே நல்ல கனிகளை ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் கனிகளை நம்முடைய வேதாந்தத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கலாத்தியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் ஆவியின் கனியை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 9 விதமான கனிகளை நாம் வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான கனிகளை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த 2 நிலங்களை குறித்து இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தினதுக்கான முக்கியமான நோக்கம், நாம் நல்ல கனிகளை, நல்ல பயிர்களை முளைப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நம்மிலே எதிர்பார்க்கிற நமது ஆண்டவராகிய தேவனுக்கு நல்ல கனிகளை நாம் எப்படி கொடுப்பது, நல்ல கனிகளை கொடுக்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நாள் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்க விரும்புகிறவர்கள், நல்ல கனிகளை பிதா மகிமைப்படும்படி கொடுக்க வேண்டும் என்கிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கன்னா, ஸ்நானகனாகிய யோவான் முழங்குகிறார், நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி கொடுக்க விரும்புகிறவர்கள், தேவன் தெரிந்து கொள்வதன்படி கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் எந்த கனியும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் கனி கொடுக்க முடியாத சூழ்நிலை காரணம் என்ன? மனம் திரும்பலை, தேவனுக்கு நேராக திரும்பலை, இயேசுக்கு நேராக திரும்பலை. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தின் முதல் வாக்கியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மனம் திரும்புகிறவன் தான் தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியும். கனி கொடுக்காத நிலம் சுட்டரிக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு எச்சரித்திருக்கிறார். நாம் சுட்டரிக்கப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை, நாம் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மனம் திரும்ப வேண்டும். எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி பரலோக ராஜ்யம் போக கண்டிப்பாக மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இரண்டாவதாக எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? மார்க் 2:17 இயேசு அழைக்கிறார், மனம் திரும்புங்கள், வாங்க மனம் திரும்புங்க அழைக்கிறார் ஆண்டவர். அவருடைய அழைப்பை மதித்து மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக யோபு 22:23 சிதைந்து போன, உருக்குலைந்த நம்முடைய குடும்பம், வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட கண்டிப்பாக மனம் திரும்பணும். இன்னைக்கு அனைவருடைய குடும்பம் கட்டப்படாத காரணம் நீங்க மனம் திரும்பலை. உங்க வாழ்க்கையில் நீங்க மனம் திரும்புங்க, உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களால உங்க குடும்பம் நிறைவடையும். பிரியமானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? மத்தேயு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவுப்பட்ட முழுக்க மனம் திரும்பிச்சு. மனம் திரும்பினாங்க. அவங்க என்ன செய்தாங்க? மனம் திரும்புதலுக்கு அறிகுறி என்ன? அவர்கள் செய்த முதல் காரியம் வசனத்தை விசுவாசித்தார்கள். நாம் வசனத்தை விசுவாசிக்கணும். வசனத்தை விசுவாசிக்காதவன், வசனத்தை நம்பாதவன், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கண்டிப்பாக மனம் திரும்ப முடியாது. இரண்டாவது மனம் திரும்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தாழ்மைப்பட வேண்டும். நினைவேப்பட்டதா தாழ்மைப்பட்டாங்க. யோனா சொன்ன வசனத்தை கேட்டாங்க, தங்களை தாழ்த்தினாங்க, ரெட்டுடுத்தி கொண்டாங்க, எல்லாரும் சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. மூன்றாவதாக தேவனை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிட்டாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் நீங்க வாசிங்கன்னா, உரத்த சத்தமாக கூப்பிட்டாங்க. தேவனை நோக்கி மனம் கதறி அழணும். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஆயக்காரன் பரிசேயன். வெளியில ஆயக்காரன் பாவியகன் மேல் கிருபையாரும் என்று அவன் அடித்து கொண்டான் உரத்த சத்தமாய். நாம் உரத்த சத்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நான்காவதாக பொல்லாத வழி விட்டு நினைவேப்பட்டதை திரும்பினாங்க. அதான் மனம் திரும்புதல். நாம் பொல்லாத வழி விட்டு திரும்புகிறோமா, இல்லாட்டா அதே பொல்லாத வழியிலே பயணிக்கிறோமா? கவனிக்க வேண்டும். ஐந்தாவதாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்ப. கையில் உள்ள அக்கிரமக்காரமான காரியங்கள், அக்கிரமங்கள் நம்முடைய கையில கரைபடிந்திருக்கிறதா, அக்கிரம சிந்தை கொண்டு இருக்கிறோமா, இவை எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் கனியுள்ளவர்களாக மாறுவோம். கனி கொடுக்க விரும்புகிறவர்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் பட்சத்தில் கனி கொடுக்கவே முடியாது. கனி கொடுக்க விரும்ப மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, கனி கொடுக்க விரும்புவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திராதவன் நிச்சயமா கனி கொடுக்க முடியாது. அவரிலே நிலைத்திருப்பது என்று சொன்னால் என்ன? அவருடைய வசனத்திலே நிலைத்திருப்பது, அவருடைய உறவில், தேவனோடு உள்ள கான்டாக்டில், தினந்தோறும் தேவனை சந்தித்து அவருடைய உறவில் புதுப்பித்து அவரோடு இணைந்திருப்பது தான் கனி கொடுக்க முடியும். தானாய் கனி கொடுக்க எவராலும் முடியாது. என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வசனம் 5 யோவான் 15:5 சொல்கிறார், என்னால் என்று உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நிச்சயமாக உங்களில் நான் கனியை கொடுக்க வைப்பேன் என்று ஆண்டு சொல்கிறார். ஆண்டுக்குள் நிலைத்திருக்கும். நிலைத்திருப்பது என்று சொன்னால் என்ன? கேட்ட வசனத்தின்படி வாழ மன உறுதியோடு இருப்பது. கண்டிப்பாக இந்த வசனத்தில் கர்த்தர் பேசியிருக்கார், இதன்படி நான் வாழ்வேன் அப்படிங்கிற மன உறுதிக்குள்ளே வந்து விட்டாலே தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். பரிசுத்தமாக நான் வாழ போகிறேன், இச்சையை விட்டு விலகி நான் வாழ போகிறேன், பாவத்தை விட்டு விலகி வாழ போகிறேன், இந்த பொல்லாத வழி விட்டு நான் விலகிடுவேன், கண்டிப்பாக நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே உறுதிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்நிய தேசத்தில் இருந்த தானியேல் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அது ரொம்ப முக்கியம். அந்த தீர்மானத்தை இயேசு பார்க்கிறார், அந்த தீர்மானத்தை பிசாசு பார்க்கிறான். அப்பா தீர்மானம் பண்ண உடனே இயேசு உதவி செய்ய வந்துடுவார், ஆவியானவர் உதவி செய்ய வந்துடுவார். தீர்மானம் பண்ணினான் தானியேல். அந்நிய தேசத்தில் அவனுடைய தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கும்படியே கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, உங்களை யாராவது வற்புறுத்துறாங்களா? நீங்கள் இருதயத்தை தீர்மானம் பண்ணுங்க, இயேசுக்குள்ள பொருத்தனை பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற அதிகாரம் உள்ளவர்கிட்ட கண்களை தயவு கிடைக்க உதவி செய்வார். அது உங்கள் அலுவலகமாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் கணவனாக கூட இருக்கலாம், உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இருதயத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். இரண்டாவதாக யோவான் 6:56 படி உடன்படிக்கையில் நான் உண்மையாக இருப்பேன் என்ற உறுதிக்குள்ளே வரணும். உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராங்க. எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பது சொன்னால் என்னவென்று கேட்டோம். இரண்டாவதாக எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? தேவ அன்பில் நிலைத்திருக்கணும். யோவான் 15:9 படி விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். 1 கொரிந்தியர் 16:13 படி நிலைத்திருக்க வேண்டும். தேவ அன்பிலையும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பதனால வர்ற பலன் என்ன? மத்தேயு 22:10-22 படி முடிவு பெறும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்கள் குடும்பத்தில் விடுதலை வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேணுமா? தரித்திருந்து விடுதலை வேணுமா? நோயிலிருந்து விடுதலை வேணுமா? பிசாசில் விடுதலை வேணுமா? ஆண்டவரை இயேசு என்னில் நிலைத்திருங்கள். தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவன் கண்டிப்பாக விடுதலை பெறுவான். முடிவு பறிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான், விடுதலை ஆக்கப்படுவான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, கனி கொடுக்க விரும்புகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, கனி கொடுக்க விரும்புகிறவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, கனி கொடுக்க விரும்புகிறவர்கள் யோவான் 15:16 படி நமக்கான நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கான நோக்கம் என்ன? நாம் கனி கொடுக்கும்படியாக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வேற எதுக்கும் இல்லை, வேற எதுக்குமே இல்லை. அதான் முழுமையான முக்கியமான ஒரே பிரதானமான நோக்கம். நாம் கனி கொடு, இந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கணும். இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த நோக்கத்தை மாத்திரம் நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதை விட்டுட்டு வேற எதுவும் நோக்கம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கனி கொடுக்க முடியாது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, நன்றாக ஜாலியாக வாழ, நல்லா வசதி வாய்ப்போடு வாழ, இது எல்லாம் நம்மளுடைய நோக்கம். அதெல்லாம் தேவைதான். ஆனால் இயேசு தருவார், தேவையானது தருவார். அதுவல்ல நம்முடைய நோக்கம், அதுவல்ல நம்முடைய லட்சியம். நம்முடைய லட்சியம் லக்கை நோக்கி பந்தய பொருளை, பரலோகத்தின் அனுபவத்தை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது தான் நம்முடைய பிரதானமான நோக்கம். மீது எல்லாமே இந்த உலகத்தில் அழிந்து போகும் என்பதை நன்றாக அறிந்தவன் தான் இந்த உலகத்தை வெறுத்து பரலோகத்தை நோக்கி பயணிப்பான். நம்முடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றில் இருக்கிற எல்லாம் அனித்தியமானவை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ளணும். இதை உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் பரலோகத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். நம்முடைய நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கனி கொடுக்கும்படியாகவே அழைத்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? தெரிந்து கொள்ளுன்னு சொன்னால் எலெக்ஷன். கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் எலெக்ஷன் நடைபெற்றது. ஜனங்கள் தங்களுக்கான தலைவர்களை அவர்களை எலெக்ட் பண்ணி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். தேவன் இவ்வளவு உலகத்தில், இவ்வளவு பெரிய உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களில் நம்மை மாத்திரம் ஏன் எலெக்ட் பண்ணியிருக்கிறார், செலக்ட் பண்ணியிருக்கிறார்? ஏன்? தெரிந்து கொண்டார், அவருக்கு கனி கொடுக்க முடியாது. இந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், எதற்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.
கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏனோ தானோ 10-11 வாழ்ந்து போகிற வாழ்க்கை அல்ல. தேவனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற உன்னத நோக்கத்தை உணர்ந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ ஜீவியம். இதை உணர்ந்து கொண்டாலே தேவன் உங்களை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போய் வச்சிருவார். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்வோம். இதில் பெருமை வரக்கூடாது, ஆனால் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியே கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நீதிமொழிகள் 1:29 கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அநேக காரியங்களை தெரிந்து கொள்றாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ உணர்ந்து வாழணும்னா, நீ கனி கொடுக்கணும்னா நீ ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். எனக்கு பயப்படும் பயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, லூக்கா 10:42 தேவ சமூகத்தை, நல்ல பங்காகிய தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தை விட்டுட்டு மனுஷ சமூகத்தை தெரிந்து கொள்ளாதீங்க, தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக யோபு 1:1 உத்தமத்தை, தேவ பயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய தெரிந்து கொள்வதன் பிரதானமான நோக்கமாக இருக்கணும். இதை நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். கடைசியாக மிகுந்த கனிகளை கொடுக்க ஆவியானவர் கொடுக்க முக்கியமான ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 12:2 உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுவதை நிறுத்தணும். ஸ்டாப் பண்ணணும். இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை நாம் நிறுத்தணும். உலகத்தில் வேஷம் போட்டு நடித்தவங்கெல்லாம் அது நிழலான வாழ்க்கை என்று அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நிஜமான வாழ்க்கைக்குள்ளே, அரசியலுக்குள்ளே பிரவேசித்து இந்த தேசத்துக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கிற உணர்வு கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடும்படியாக அழைக்கப்படலை. வேஷம் ஒரு நாள் கலைஞ்சிரும். கலைஞ்ச உடனேயே நம்முடைய ஒரிஜினல் தெரியும், சுயரூபம் தெரியும் போது ரொம்ப அவமானப்பட்டு போவோம். பிரியமானவர்களே, வேஷம் போட கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, கனி கொடுக்க முடியாது தெரிந்து கொண்டார். கனி கொடுக்க விரும்புகிறவன் வேஷம் போடுவதை நிறுத்தணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். தேவ சித்தம் அறியாதவன், தன்னை குறித்து தேவ திட்டத்தை உணராதவன் கண்டிப்பா வேஷம் போடுவான். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11:13-14 வேஷம் போட்டு படம் காமிச்சு ஒரு அத்திமரம் இருந்துச்சு, நிறைய கனி இருக்கிற மாதிரி சீன் போட்டுச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட போய் தேடி பார்த்தார், கனி இருக்கான்னு பார்த்தா ஒத்த கனி கூட இல்லை. சபிச்சிட்டார். வேர் தொடங்கி மேலே வரைக்கும் அந்த மரம் பட்டு போனது, அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தர் சொல்ல முக்கியமான காரியம், வேஷம் போடுவதை நிறுத்தினால் ஒழிய நாம் கனி கொடுக்க முடியாது. நாம் கனி கொடுக்க முடியாதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கார். நல்ல நிலம் இருந்துச்சு, கெட்ட நிலம் இருந்துச்சு. நம்ம நல்ல நிலமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். முட்களையும் களைகளையும் நாம் முளைப்பிக்கிறவா இருக்கக்கூடாது. நல்ல பலனை, விதைக்கேற்ற பலனை கொடுக்கிறவளா இருக்கணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் காரியம் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நமக்கான நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். கடைசியாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுவதை நிறுத்த வேண்டும். இப்படி செய்யும்போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். மென்மேலும் பிதாவினால், இயேசுவால், பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே தேவ வார்த்தையோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையினாலே தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கனியுள்ள ஒரு ஜீவியம் செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து நடத்தி ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்முடைய ஊழியக்காரனாக நின்று நான் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வாதமான கனியுள்ள வாழ்க்கையை நேராக நடத்தி ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.